வணக்கங்க. நேத்து ஒரு 4 கோடி பிடிபட்டது. இந்த 4 கோடி பிடிபட்டது நம்ம ஒரு ஹோட்டல்லேருந்து வந்தது. அந்த ஹோட்டல்ல திருநெல்வேலி கேண்டிடேட் நயினார் நாகேந்திரனோட யாரோ ஒரு சொந்தக்காரர் வந்து டைரக்டரா இருக்காருன்னு பேரு. இவங்களுக்கு டிக்கெட் எடுத்து குடுத்தது எமர்ஜென்சி கோட்டா நயினார் நாகேந்திரன் பேர்லேருந்து வந்திருக்கு. ஸோ, ஈக்யூ வந்து நயினார் நாகேந்திரன். ஹோட்டல்ல எங்கேருந்து வந்திருக்காங்களோ அதோட டைரக்டர் வந்து நயினார் நாகேந்திரனோட சொந்தக்காரங்க. இதே ஒரு எதிர்க்கட்சியில நடந்திருந்ததுன்னா, அண்ணாமலை டகர டப்பால பெருங்காயம் குதிக்கிற மாரி குதிச்சிருப்பாரு. சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ்லாம் வந்திருக்கும். நேஷனல் நியூஸ் எல்லாம் இதெல்லாம் பிரேக்கிங் நியூஸா போட்டிருப்பாங்க. இது ஒண்ணுமே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த 4 கோடி பெரிய கேஸு. போன வாட்டி வேலூர்ல இதே மாரி அமௌண்ட் ஒண்ணு மாட்டுனம்போது, உடனே என்ன சொன்னீங்க? இசிஐ எலக்ஷனையே ரத்து பண்ணிடுச்சு. ஏன் இன்னைக்கு எலக்ஷன் கமிஷன் சைலண்டா இருக்குன்னு நாங்க கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. மார்ச் 30ஆம் தேதி மயிலாப்பூர் டைம்ஸ்ல ஒரு செய்தி வந்தது. அத வந்து நான் பெருசு பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். என்ட்ட யாரும் நேரா வந்து அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல. இன்னைக்கு ஒரு 70 வயசு மனிதர் அத பத்தி என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார். அவர் ஹிந்து பத்திரிக்கையில இருந்து ரிட்டயர் ஆகி 5 வருஷம் ஆகுது. அவரோட பொண்ணு இந்த நிறுவனத்துல டெபாசிட் பண்ணதா சொல்றாங்க. டோட்டல் பணம் காணாம போனது 525 கோடிங்கிறாங்க. 500 கோடிக்கு இங்க, அங்க இருக்குன்னு வச்சுப்போம். இது பேப்பர்ல அரசல் புரசலா மயிலாப்பூர் டைம்ஸ்ல வந்தது. இது 3 மாசமா புதைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. என்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவர், ஏதாவது நீங்க உதவி பண்ணுங்க. என் பொண்ணு சம்பாதிச்ச பணம்லாம் போயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு மேல நம்ம பேசாம இருந்தா நம்ம மனுஷனே இல்ல. அதனால நம்ம பேசணும் அப்படின்னு இன்னைக்கு நான் அத வந்து தமிழ் கேள்வி செந்தில்ட்ட ஒரு பேட்டி குடுத்துருக்கேன். அந்த பேட்டிய நீங்க டீட்டெயில்டா பின்னாடி இதில போடுவோம். அத நீங்க பார்த்துக்கலாம். அடுத்தது, இந்த கம்பெனி வந்து மயிலாப்பூர் ஹிந்து பெனிஃபிட் ஃபண்ட். மயிலாப்பூர்ல மாட வீதியில பெரிய பில்டிங். நீங்க மிஸ்ஸே பண்ண முடியாது. கோவிலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இந்த கம்பெனி 172 வருஷமா இருக்கு. 1872ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. இவ்வளோ நாள் நம்பிக்கையா பணம் அந்த ஏரியால பணவர்த்தனை பண்ணியிருக்கு. இது ஆர்பிஐக்கு அடியில ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வருது. யார் ஆர்பிஐ ஹெட்டுன்னு உங்களுக்கு தெரியும். அம்மையார் இத பத்தி பேச மாட்டாங்க. அம்மையார கேட்டா, "நான் இதில பணம் போடலியே" அப்படின்னு சொல்லுவாங்க. சுமார் 5000 டெபாசிட்டர் பணம் போட்டதா செய்தி வந்திருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏன் குடுக்கலன்னு நான் கேட்டபோது, போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்தா, அங்க இருக்கிற ஊழியர்கள் பணம் ரொம்ப நாளைக்கு வராதுங்க அப்படின்னு சொல்றதா சொல்றாங்க. நார்மலா இது மாரி பெனிஃபிட் கம்பெனி வந்து கோல்டுக்கு அகென்ஸ்டா லோன் குடுக்கணும். அப்படி இல்லன்னா, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு அகென்ஸ்டா லோன் குடுக்கணும். இங்க பணம் எங்க போயிருக்குன்னு நம்மளுக்கு சரியா தெரியல. ஆக மொத்தம் பணம் வரல. 2, 3 மாசமா இது புகஞ்சிட்டுருக்கு. 30ஆம் தேதி மார்ச்ல வந்த மயிலாப்பூர் டைம்ஸ்ல. அதுவும் என்ட்ட இந்த வயசான மனிதர் கம்ப்ளைண்ட் பண்ணத வச்சு தான் இத பத்தி நான் பேசுறேன். இந்த கம்பெனியில 2 டைரக்டர் இருக்கிறதா சொல்றாங்க. ஒருத்தர் பேரு தேவநாதன் யாதவ். இவர் வந்து அண்ணாமலை கட்சி மூலமாக எலக்ஷனுக்கு நிக்கிறார். சிவகங்கை தொகுதியில இவருக்கு சீட்டு குடுக்கப்பட்டிருக்குது. இந்த கம்பெனியில இவரோட இன்னொரு டைரக்டரும் இருக்காரு. இது 3 மாசமா புகையறதுன்னா, அண்ணாமலை பதில் சொல்லுவாரா? நான் ஏன் அண்ணாமலை பதில் சொல்லுவாரான்னு கேட்குறேன். எல்லா கேண்டிடேட்டும் பி ஃபார்ம்னு ஒண்ணு கையெழுத்து போடணும். இந்த பி ஃபார்ம வந்து அண்ணாமலை கையெழுத்து போட்டா தான் தாமரை சின்னம் அவருக்கு கிடைச்சிருக்கும். அண்ணாமலை பேப்பரெல்லாம் பரிசீலிச்சு தான் இந்த சின்னத்தை குடுத்துருக்கணும். அண்ணாமலை இந்த பேப்பர பார்த்தாரா? இவர் கம்பெனி 500 கோடி மக்கள் பணத்த குடுக்கல. இவர் வாங்கி எங்க லெண்ட் பண்ணியிருக்காருன்னு இவரும் இவரோட டைரக்டருக்கு தான் தெரியும். இது மாரி ஒரு ஆளுக்கு நீங்க ஏன் சீட்டு குடுத்தீங்க? மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்ட்ல பணம் போட்டவங்கலாம் முக்காவாசி பேர் ஹிந்துக்கள் தான். இந்த ஹிந்துக்கள் பணம் உங்களுக்கு முக்கியமா இல்லையா? இந்த மயிலாப்பூர் தொகுதியில நிக்கிறது தமிழிசை சௌந்தரராஜன். அவங்க ஊருக்கெல்லாம் வியாக்கியானம் பேசினவங்க. போன மாசம் வரைக்கும் ஆளுநரா பொறுப்பான பதவியில இருந்தவங்க. தமிழிசை சௌந்தரராஜன் அம்மையார் ஏன் இந்த பத்தி மயிலாப்பூர் மக்களுக்கு போய் பேச மாட்டேங்கிறாங்க?
ஏன் இந்த ஆஃபீஸுக்கு சீல் வைக்கல? ஏன் இன்வெஸ்டிகேஷன் நடக்கல? ஏன் ஆர்பிஐ மௌனம் சாதிக்குது? ஏன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி சும்மா இருக்கு? ஆக்ஷன் எடுப்பாங்களா? மாட்டாங்களா? அண்ணாமலை எப்படி இவருக்கு சீட்டு குடுத்தாரு? இந்த 500 கோடி எங்க போயிருக்கும்? இன்னொரு கேள்வி, இது மாதிரி இடத்துலலாம் தங்கத்த அடமானம் வச்சு தான் சின்ன பிசினஸ்ன்னு தான் அவசரத்துக்கு காசு வாங்குவாங்க. இது மாதிரி இருக்கிற இடத்துல சின்ன பிஸ்னஸ்ஸு வச்ச தங்கம் சேஃபா இருக்கா? நாளைக்கு அவங்க பணம் கட்டிட்டா தங்கம் திரும்பி குடுப்பாங்களா? இல்ல நாங்க வேற எங்கேயோ பிளெட்ஜ் பண்ணியிருக்கோம். இந்த பணம் கட்டினாலும் தங்கம் வராதுன்னு சொல்லிடுவாங்களா? இதுக்கு பதில் இருக்கா? ஏஐடிஎம்கே சேர்ந்த நட்ராஜன் அவர் டிஜிபியா இருந்தவர். டிஜிபியா இருந்து இந்த ஏரியால ஜெயிச்சவர். அவர் எடப்பாடிக்கும், ஜெயலலிதாவுக்கும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறவர். ஏன் அவர் மௌனம் சாதிக்கிறார்? ஏன் அவர் மக்கள் குரல் குடுக்க மாட்டேங்கிறார்? ஏன் அங்க போயி டெபாசிட்டருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு? இப்ப நான் எலக்ஷன் நிக்கல, அதனால என் பொறுப்பில்லன்னு நட்ராஜன் சொல்றாரா? எஸ்பி சேகர் தாமர சின்னத்துக்காய் தன்னால் பாடுபட்டவர். மோடிக்காக இவ்வளாம் பேசினவர். அந்த ஏரியால எம்எல்ஏயா இருந்தவர். ஆவின் பால் வரலன்னு கம்ப்ளைண்ட்டை ட்விட்டரில் போட்டவர். இது மாதிரி இருக்கிற எஸ்வி சேகர் ஏன் இதை பற்றி பேசலை? ஏன் இந்த பணம் எங்கே போச்சுன்னு கேள்வி கேட்கல? வேண்டாத விஷயத்தெல்லாம் அவர் பேசி இன்னைக்கு கோர்ட்டில் அவருக்கு 1 இயர் ஜெயில் சென்டென்ஸ் கொடுத்துருக்கு. மற்ற லேடிஸை பற்றி இப்படி பேசுகிறவர் ஜெனிவனாக 525 கோடி காணாமல் போயிடுச்சு. கட்சி அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கு. அதை பற்றி ஏன் மௌனம் சாதிக்கிறார்? மயிலாப்பூரை மறந்துட்டாரா? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? 70 வயசு முதியவருக்கு யார் பதில் சொல்லுவாங்க? இவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? இதுதான் என்னோட கேள்வி. நன்றி, வணக்கம்.